என் அருமை குட்டீசுகளே, இன்று சிங்கம் முயல் கதை கேட்போம். ஒரு அடர்ந்த காடு. சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்துள்ளது. அந்த சிங்கம் காட்டுக்கே ராஜாவாக வாழ்ந்து வந்துள்ளது. அந்த சிங்கராஜாவானது தன்னுடைய உணவிற்காக தினமும் ஒரு விலங்கை துரத்தி சென்று அழித்து சாப்பிடுவது வழக்கமாக வைத்துள்ளது. இதனால் எல்லா விலங்குகளும் குகையை விட்டு வெளியே வந்தால் நம்மளையும் சிங்கம் அடித்து சாப்பிட்டு விடும் என்று அஞ்சி குகைக்குள்ளேயே எல்லா விலங்குகளும் இருந்ததாம். இதனால் மற்ற விலங்குகள் சாப்பிடக்கூட வெளியே வர பயந்து அஞ்சி நடுங்கின. இதற்காக ஒரு முடிவு கட்ட எல்லா விலங்குகளும் ஒன்று சேர்ந்து ஆலோசித்தன. அப்பொழுது கூட்டத்தில் உள்ள நரியானது ஒரு யோசனை சொல்லியது. அது என்னவென்றால், சிங்கம் தினம் தினம் நம்மளை எப்படி, எந்த நேரத்தில், எப்பொழுது வந்து நம்மளை அடித்து சாப்பிட போகுது என்று தெரியாமல் தினமும் பயந்து சாவதை விட, நாமே உணவு உண்ணாமல் வெளியே செல்லாமலும் முடியாமல் இருப்பதை விட நாமே ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம். அது என்னவென்றால், தினமும் நாம் ஒவ்வொருவராக சிங்கத்தின் குகைக்கு சென்று இரையாகி விடுவோம். அதனால் சிங்கம் வெளியே வராது. நாமும் நம்மளுடைய காலங்கள் வரும் வரை, வரிசை காலம் வரும் வரை நாமும் நம் பயமில்லாமல் குகையை விட்டு வெளியே வந்து உணவு சாப்பிட முடியும். எல்லோரும் என்றாவது ஒரு நாள் சிங்கத்திடம் இரையாக போவது உறுதி. அதனால் நாமளே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவராக சென்று விடுவோம் என்று நரி கூறியதாம். இதற்கு எல்லா விலங்குகளும் ஆமோதித்து சரி என்று ஒத்துக்கொண்டது. இதை நரியானது சிங்கராஜாவிடம் சென்று யோசனை கூறியது. உடனே சிங்கராஜாவானது சற்று நேரம் யோசித்து விட்டு, சரி நரி அவர்களே, உங்களுடைய யோசனை ஏற்றுக்கொள்கிறேன். நான் ராஜாவாக இருப்பதனால் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தினமும் எனக்கு ஒவ்வொரு விலங்காக காலையில் வெள்ளனமாக தினமும் காலையில் லேட்டாகாமல் வந்துவிட வேண்டும். அப்படி வரவில்லை என்றால் சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் நான் வெளியே வந்து எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டு விடுவேன் என்று சிங்கராஜா கர்ஜித்ததோடு சொன்னதான் நரியிடம். நரியும் சரி சிங்கராஜா அவர்களே, நாளையிலிருந்து எல்லோரும் சரியாக வந்து விடுகிறோம் என்று சிங்கத்திடம் உறுதி சொல்லிவிட்டு வந்து விட்டதாம். அடுத்த நாளிலிருந்து ஒவ்வொரு விலங்காக சிங்கத்தின் குகைக்கு சென்று இரையானது. இப்படியே ஒவ்வொரு விலங்காக சென்று கொண்டிருக்கும் பொழுது முயலின் வரிசை காலம் வந்து விடுகிறது. அப்பொழுது முயல் அடுத்த நாள் செல்ல வேண்டியதை முதல் நாள் இரவு அது சோர்வுடனும் சோகத்துடனும் இருந்துள்ளது. ஏனென்றால் தன் குடும்பத்தை விட்டு சிங்கத்திற்கு இரையாக வேண்டியுள்ளதே என்று நிலையை எண்ணி வருத்தத்துடன் யோசனையில் ஈடுபட்டதாம். அப்பொழுது அதற்கு ஒரு யோசனை உதயமானது. அதன்படி மறுநாள் சிங்கத்திற்கு இரையாக காலை செல்ல வேண்டிய முயல் சற்று தாமதமாக சென்றது. சிங்கமோ தனக்கு இரையாக எந்த விலங்குகளும் வரவில்லையே என்று கர்ஜித்து கோபத்துடன் இருந்துள்ளது. சிறிது நேரம் கழித்து ஒரு குட்டி முயல் வந்துள்ளது. அதை பார்த்த சிங்கராஜா கோபத்துடன் கர்ஜித்து, ஏன் குட்டி முயலே லேட்டாக வந்துள்ளீர்கள் என்று கேட்டது. அப்பொழுது சிங்கராஜாவே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று முயல் தான் லேட்டாக வந்த காரணத்தை கூறியதே. நான் வரும் வழியில் உங்களை போன்று ஒரு பெரிய விலங்கு ஒன்று என்னை அடித்து சாப்பிட துரத்தியது. தான் அதனிடம் தப்பித்து ஒளிந்திருந்து வருகிறேன். இல்லை என்றால் என்னை அந்த விலங்கு அடித்து சாப்பிட்டிருக்கும் என்றதும் உடனே சிங்கம் கர்வத்துடன் கர்ஜித்து, என்னை விட பெரிய விலங்கா? வா முயலே, அந்த விலங்கை காட்டு, யாரென்று பார்ப்போம் என்றதாம். உடனே சிங்கத்தை முயல் ஒரு ஆற்றங்கரைக்கு கூட்டிச் சென்று இந்த அதிகமான ஆழமான தண்ணீரின் உள்ளே இருக்கிறது என்றது. உடனே சிங்கமும் தண்ணீரில் எட்டி பார்த்தது. தண்ணீரில் என்ன தெரியும் குழந்தைகளே? மேலே இருந்து எட்டி பார்த்த சிங்கத்தின் உருவபிம்பம் அப்படியே தெரிந்துள்ளது. உடனே சிங்கராஜா தன்னுடைய உருவபிம்பம் தெரிகிறது என்று தெரியாமல் கோபத்தில் தடால் என்று ஆற்றில் குதித்தது, தண்ணீரில் மூழ்கியது. பிறகு முயல் சந்தோஷத்துடன் மற்ற விலங்குகளிடம் நடந்தவற்றை சொல்லி, இனிமேல் சிங்கத்தின் தொல்லை இருக்காது என்று சொல்லி எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக அடைந்தன. பெரிய பலசாலியாக விலங்காக இருந்தாலும் சரி, சிறிய முயல் போன்ற விலங்குகளாக இருந்தாலும் சரி, புத்திசாலித்தனம் வேண்டும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப கோபப்படும்போது சிறிது நேரம் யோசித்து பிறகு புத்திசாலித்தனத்துடன் செயல்பட வேண்டும். இல்லை என்றால் பல்வேறு ஆபத்துக்கள் வந்து விடும் என்பது இக்கதையின் கருத்து. என்ன குட்டீசுகளே, கோபப்படாமல் நிதானமாக சிரித்த முகத்துடன் அழகாக என்றும் இளமையுடன் இருக்க வேண்டும். எல்லோரிடமும் அன்பாக பழக வேண்டும். இதுதான் இந்த கதையினுடைய கருத்து.